ஒரு தடுப்பை வைத்து தொழ வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான நபி வழியாகும். அதை ஒருவர் செய்யாமல் தொழுத போது நபித்தோழர்கள் அவரை இழுத்து அந்த சுத்ராவை ஆக்கிக் கொள்வதற்கு அவருக்கு உதவி செய்ததை நாங்கள் நபித்தோழர்களுடைய செய்திகளிலே பார்க்கலாம். இதே போன்று ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் ருக்கு சுஜூதை சரியாக செய்யாமல் தொழுவதை பார்க்கிறார்கள். அவருடைய தொழுகையை பார்க்கிற நேரத்தில் நபி அவர்கள் எப்படி ருக்குவை செய்தார்கள், எப்படி சுஜூதை செய்தார்கள் என்பதை அறியாமல் அவருடைய இஷ்ட பிரகாரம் அதனுடைய தெளிவு இல்லாமல் தொழுகிறார். இதை கண்ணுற்ற நபித்தோழர் அவர்கள் அவரிடத்தில் சொன்னார்கள், மா சல்லைத்து, நீங்க தொழவில்லை என்றார்கள். இதுக்கு அவர் தொழுகிறார், அவர் செய்த தவறு ருக்கு சுஜூத சரியா செய்யல. அதை கண்டுட்டு அவர்கிட்ட இந்த நபித்தோழர் நீங்க தொழல என்று சொல்லிவிடுகிறார்கள். வலவு முத்தாலா கைரில் பித்ரா, இந்த நிலையில் நீங்கள் மரணித்தால் நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த இயற்கைக்கு மாற்றமான மார்க்கத்தில் நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற எச்சரிக்கையான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு அவர் செய்த தவறு, தொழுதார், தொழுகின்ற போது ருக்குவையும் சுஜூதையும் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யல, அதுல தாமதிக்கல, சரியான முறையில் அந்த ருக்கு சுஜூதை அவர் செய்யல. இதை கண்ணுற்ற நேரத்தில் தான் நீங்க தொழல. இந்த தொழுகையிலே நீங்கள் தொடர்ந்திருந்தால் உங்களுடைய மரணம் கூட மார்க்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இயற்கை மார்க்கத்துக்கு மாற்றமானதாக அமைந்துவிடும் என்று எச்சரிக்கையாக சொன்ன செய்தியை நாங்கள் புகாரி என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். இதே போன்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மதீனாவுக்கு வருகிறார்கள். அப்ப அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, மா அன்கர்த்த மின்னா முந்து யோமி அஹித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை சந்தித்த காலத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் எங்களை வந்து பார்க்கிறீர்கள், எங்களிடத்தில் என்ன மாற்றத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. இது பிற்பட்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர், நீங்கள் நபியோடு இருந்திருக்கிறீர்கள், அவரை சந்தித்திருக்கிறீர்கள், அவரை சந்தித்த காலத்தில் இருந்து இப்ப எங்கிட்ட வந்து ஏதாவது வெறுக்கத்தக்க மாற்றமான காரியத்தை நீங்க பார்த்தீங்களா என்று அந்த மக்கள் கேட்ட நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னத்தை சொன்னார்கள் தெரியுமா? மா அன்கர்து ஷைஅன் இல்லா அன்னக்கும் லா துகீமூன ஸுஃபூஃப், நான் உங்களிடத்தில் வேற பெரிசாக மாற்றம் ஒன்றதை காணல, ஆனா நீங்க சப்புவல்ல சரியா நிக்கிறீங்கல்ல. தொழுகையில் அவர்கள் கண்ட அந்த தவறை சுட்டி காட்டுறார்கள். நீங்க சப்புல நிக்கிற நேரத்தையில எப்படி மார்க்கம் நிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செஞ்சு காட்டினார்களோ சொன்னார்களோ அதுக்கு மாற்றமாக நீங்க நிக்கிறீங்க. ஏன்னா சப்பு சம்பந்தமான ஹதீஸை அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி நின்று சப்புகளை சரியாக்குங்க என்று சொல்லுவார்கள், சமமாக நெல்லுங்க, சரியாக நெல்லுங்க அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதனுடைய எச்சரிக்கைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள். இதையெல்லாம் அறிவிக்கக்கூடியவர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உங்ககிட்ட கண்ட தவறு என்ன, நீங்க சப்பல சரியா நிக்கிறீங்கல்ல, எப்படி நபித்தோழர்கள் நின்றார்களோ அல்லாஹ்வுடைய எப்படி வழிகாட்டினாலும் அது மாதிரி நிக்கிறீங்கல்ல. நபித்தோழர்கள் காலோட காலை சேர்த்து நிற்பார்கள், தோளோட தோளை சேர்த்து நிற்பார்கள்ங்கிற செய்திகளை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சப்புகளை சரியாக்குங்க என்று சொன்ன உடனேயே ஒவ்வொருத்தரும் சப்புகளை எப்படி சரியாக்கினார்கள் என்பது ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய விடயம். அந்த அளவிற்கு சப்புகளிலே நேராக நெருக்கமாக தோளோடு தோளை சேர்த்து கால் பாதத்தோடு பாதத்தை சேர்த்து நிற்பார்கள் அந்த நபித்தோழர்கள். அவ்வாறு நிற்பது அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கொண்டு வரும். நீங்கள் பிரிந்து நிற்பது உங்களுக்கு மத்தியில் பிரிவினையை கொண்டு வரும் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சப்புடைய விடயத்தில். அப்ப இந்த செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்.
அவர்கள் சொல்றார்கள், உங்ககிட்ட நான் கண்ட தவறு மாற்றம், நீங்க சப்பல சரியா நிக்கிறீங்கல்ல என்று தொழுகையில் கண்ட தவறை திருத்தி கொடுக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளின் போது ஒருவர் செய்யக்கூடாத விடயங்களை பட்டியல் போட்டு நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதிலே சென்ற நிகழ்ச்சியிலே இமாமோடு நின்று தொழுகின்ற ஒரு மாமும் இமாமை முந்தக்கூடாது அப்படி என்ற தகவலை நாங்கள் பார்த்தோம். இமாம முந்திரத்தால வார விபரீதம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டோம். இமாமை எப்படி முந்தக்கூடாதோ அதே மாதிரி இமாம பிந்தவும் கூடாது. சிலருக்கு இமாம முந்தக்கூடாதுன்னு தெரியும். இமாம முந்திரத்தில் உள்ள தவறு, அதனுடைய விபரீதம் என்ன என்றெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். எங்களுடைய உருவமே கழுதையுடைய உருவமாக போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி அது. இமாம முந்திரது அந்த அளவுக்கு பாவமான வெறுக்கத்தக்க ஒரு விடயம். தொழுகையிலே இமாமை பிந்துவது குறித்தும் மார்க்கம் சொல்லுகிறது. இமாம் என்றால் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அவரை பின்பற்றி நாங்கள் தொழணும். அவர் ருக்கு செஞ்சா நாங்கள் ருக்கு செஞ்சிடணும், அவர் சுஜூது செஞ்சா நாங்கள் சுஜூது செஞ்சிடணும். இது சில மனிதர்கள் என்ன பண்றேன் என்று சொன்னா, அத்தையாத் ஓதிட்டு இருப்பார்கள், இமாம் நிலைக்கு வந்துடுவார். இவர் ஓதி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவார், நிலைக்கு திருப்பி வருவார். சில பொழுதுகளில் வந்து ருக்குவில் இமாம் யாதிதாளுக்கு வந்து சுஜூதுக்கும் போக பார்த்துருவாரு, அப்பதான் இவர் யாதிதாளுக்கு வருவார். இது தவறு, இமாமை பின்பற்றுவதிலே உள்ள குறைபாடு இது. அப்ப நாங்க ஓதல்லையே, நாங்க ஓதுறதுக்கு இடையில இமாம் கிளம்பிட்டாரே என்றால் அதற்குரிய குற்றமும் பாவமும் பழியும் அவருக்கு தான். அதுக்கு தான் இமாம் அவரை நியமிச்சிருக்குது. இமாம்ங்கிறது வந்து எங்களுடைய தவறுகளை தப்புக்களை எல்லாம் அவர் தான் உள்ளடக்குவார். நாங்கள் அவர் எழும்ப வேண்டியதுதான். அரவாசி தான் ஓதினம் என்றால் அதற்குரிய முழு பொறுப்பும் இமாமுக்குரியது. அத்தையாத்து ஓதி முடிக்கிறதுக்கு இடையில கிளம்பிட்டாரு, நாங்க வந்து துஆவுல் இஸ்திஃப்தா ஓதுறதுக்கு இடையில அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டாரு, நாங்க ருக்குவுக்கு சென்று ஓதுறதுக்கு இடையில அவர் வந்து அதிதாலுக்கு வந்துட்டாரு என்றெல்லாம் நாங்கள் சொல்லலாம். ஆனா அந்த தவறை செஞ்சது அவர். அதனால இமாம்கள் வந்து மோமுங்களுடைய நிலைமையை கவனத்தில் கொண்டு நடக்க வேண்டும். எங்களுக்கு என்ன வழக்கம், எங்களுக்கு என்ன பொறுப்பு என்றால், இமாம் எழும்பினா நாங்கள் எழும்ப வேண்டியதான். இமாம் நிலைக்கு வந்தார் என்று சொன்னா நாங்களும் தாமதமாகாமல் நிலைக்கு வர வேண்டும். இமாமை பிந்துவதும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த தகவலை நாங்கள் சென்ற முறை பார்த்தோம். இன்றைய தினத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும். இது தொழுகையாளிகள் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள், மாபாலு அக்வாமின் யர்ஃபஊன அப்சாரஹும் இலஸ் ஸமாஇ ஃபீ ஸலாத்திஹிம். ஒரு கூட்டத்தாருக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களுடைய தொழுகைகளின் போது பார்வையை உயர்த்துகிறார்கள். இவர்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையாக பேசினார்கள். அது சம்பந்தமாக அது மிகப்பெரிய ஒரு வெறுக்கத்தக்க விடயம் என்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக சொன்னார்கள், கடுமையாக கண்டித்தார்கள். கண்டித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று இப்படி பார்வை உயர்த்துறதை அவர் விடணும். தொழுகையில் இருக்கிற நேரத்தையில மேல நோக்கி பார்வையை செலுத்துறதை அவர் விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருடைய பார்வை பறி போகட்டும், பார்வை இல்லாமலுக்கு போகட்டும். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது. தொழாமலுக்கு இருக்கிறது வேற விடயம், அது இந்த மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட விடயம். தொழ வந்து எங்களுடைய தொழுகைகளிலே நாங்கள் பொடுபோக்கு செய்து பாவங்களையும் அதே போன்ற தவறுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வது அதை விட பயங்கரமானது. குளிக்க போய் சேறு பூசுற கணக்கு. அதனால தான் மார்க்கத்தில் வந்து ஒரு விடயத்தை நாங்கள் செய்யறதுக்கு முன்னால் அதை விளங்கிட்டு எப்படி செய்கிறீங்கிறத அறிஞ்சிட்டு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையில் இருக்கின்ற போது ஒருவர் தன்னுடைய பார்வையை உயர்த்துவதை தடுத்திருக்கிறார்கள். பார்வை உயர்த்துறது என்று சொன்னா தலையை உயர்த்துறது இல்லை, பார்வையை உயர்த்துறது. இப்படி நிக்கக்கே நம்மளோட பார்வை இப்படி போகும் மேலே, அப்படி அந்த மேலே போற பார்வையை அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார். அப்படி போகக்கூடாது, ஒன்று கீழே இருக்க வேண்டும் அல்லது முன்னாலே இருக்க வேண்டும். கீழே தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லல. அப்படி கீழே இருந்தால் நல்ல,
ஏனென்றால் எங்களுக்கு முன்னால இருக்கிறது நாங்கள் பார்த்தோம்னா கூட தொழுகை இந்த காலங்களில் திசை மாறக்கூடிய எண்ணம் மாறக்கூடிய நிலைமையில காணப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே மேலே பார்ப்பதை தடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. இதே மாதிரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படக்கூடிய இன்னும் ஒரு செய்தியிலே ஒரு கூட்டத்தினர்கள் தங்களுடைய பார்வையை மேலே நோக்கி செலுத்துகிறார்கள். அவர்கள் அதை விட்டுவிடட்டும், இல்லைன்னா பார்வை அவர்களுக்கு திரும்பி வராமலுக்கு போகட்டும், பார்வை அவர்களுக்கு திரும்பி வராமலுக்கு போகட்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கையாக சொல்லுகிறார். அப்ப இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கைங்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதுக்காக வேண்டி கண்ணை மூடிட்டு தொலையும் இயலாது. அப்ப இந்த மார்க்கத்தில் கண்ணை மூடிட்டு வணங்குறதுங்கிறது இல்லை, அது வேறவர்களுடைய மார்க்கத்தில் உள்ள ஒரு விடயம். கண்ணை திறந்துட்டு தான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அப்படி வணங்குற நேரத்தையில் இன்ன அமைப்பிலே நாங்கள் எங்களுடைய தொழுகையில் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதிலே குறிப்பாக மேலே நோக்கி பார்வையை உயர்த்துவது மிகப்பெரிய ஒரு பாவமான அம்சமாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். சிலருக்கு அது தெரிகிறது இல்லை, தக்பீரை கட்டிக்கிட்டு டைமை பார்ப்பார், முன்னுக்கு நேரம் ஓடிட்டு இருக்கும், அந்த நேரத்தை பார்க்கிறது, அல்லது முன்னால இருக்கக்கூடிய சில காட்சிகளை பார்க்கிறது. அதுக்கு தான் சொல்லுவார்கள் கிப்லா திசையில பார்வையை இழுக்கக்கூடிய சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு பொருளும் இருக்காமல் இருக்கிறது நல்லது. சில பள்ளி வாயிலுக்கு போனோம் என்று சொன்னா எங்களுடைய சிந்தனையை இழுக்கக்கூடிய அமைப்பில் அந்த பள்ளி வாயிலுடைய முன்பகுதிகள் காணப்படுகின்றன. சில பொழுதுகளில் வசனங்களை எல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள். அப்போ ஒருத்தர் தக்பீரை கட்டுற நேரத்தில் அவருடைய பார்வை என்ன செய்யும் சொன்னா மேலே தான் போக பார்க்கும். அப்ப மார்க்கம் சொல்லுது மேல பார்வையை செலுத்தாதீங்கன்னு சொல்லி. இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய பள்ளி வாயிலுடைய அமைப்பை பார்த்தோம்னு சொன்னா தானாகவே பார்வை என்ன செய்யுது, மேலே இழுக்குது. என்னண்டா நேரத்தை டைமை முன்னுக்கு தான் போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்ப எங்களை அறியாமலுக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த பார்வை மேற்பக்கம் போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த செய்தியில கொஞ்சம் வித்தியாசம். ஒரு கூட்டத்தினர்கள் துஆ செய்கின்ற இடத்தில், தொழுகையிலே துஆ செய்கின்ற இடத்தில் தங்களுடைய பார்வையை உயர்த்தாமல் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அவருடைய பார்வை பறி போகட்டும். அப்ப தொழுகையில துஆ செய்யக்கூடிய இடம் இருக்குது. சுஜூதில் நாங்க துஆ செய்வோம். சில பொழுதுகளில் தக்பீரில் இருக்கிற நேரத்திலே துஆ செய்யும், அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹத்தாயா என்று அர்த்தம். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே உள்ள எந்த அளவுக்கு தூரம் இருக்கு அந்த அளவுக்கு பாவத்திலிருந்து தூரமாக்கு என்று துஆ தான் செய்யும். அப்ப துஆ செய்கின்ற நேரத்தில் பார்வையை உயர்த்த வேண்டாம் என்ற அடிப்படையிலும் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அத்தையாத்தில் இருக்கிற நேரத்தில துஆ தான் செய்யும். பெரும்பாலும் தக்பீரின் இருக்கின்ற போதும் அத்தையாத்தில் இருக்கின்ற போதும் எங்களை பார்வை உயரப்பாக்கும். அத்தையாத்தில் இருக்கிற நேரத்தில் மெதுவாக அப்படி பார்த்துடுறது. அப்ப பார்வை உயரப்பாக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிறார்கள். அப்ப தொழுகையாளிகள் தங்களுடைய தொழுகைகளிலே பார்வையை தாழ்த்த வேண்டும், உயர்த்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த செய்திகளிலே நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா பார்வை இல்லாமலுக்கு போகட்டும், மீண்டு வராமல் போகட்டும் என்று சொல்ற அளவுக்கு எச்சரிக்கப்பட்ட ஒரு வாசகம், ஒரு செய்தி, ஒரு விடயம் என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்கள் எல்லாம் இன்னும் நடிகார்கள், முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இதா ததாப அஹதுக்கும், உங்களில் ஒருத்தர் கொட்டாவி விட்டால் ஃபல்யும்சிக் பியதிஹி, அவர் தன்னுடைய கையினால் அதை தடுக்கட்டும். ஃபஇன்ன ஷைத்தான யதுகுலு என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். ஷைத்தான் வாய்க்குள்ளால போய்த்துறான். இந்த செய்தியை வச்சு தான் ஷைத்தான் வாய்க்குள்ளால போனா ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னார்கள். ஆனா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்றதுக்கு இந்த ஆதாரமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கொட்டாவி விடுற நேரத்தில் கடைபிடிக்க சொன்ன ஒழுங்குமுறை என்ன, விடாமலுக்கு தடுங்க என்றேதான். நீங்க கையை வைத்து கொண்டு விடுங்க என்று சொல்லு. ஒருத்தர் தடுக்கிறையாம் என்று சொன்னா ஒன்று வரவிடாமலுக்கு தான் தடுக்கணும். இந்த வழியினால் அவரை வரவிடாமல் தடுத்து விடுங்கள் என்று சொன்னா வாரத்துக்கு விடவே கூடாது. அப்ப கொட்டாவி என்பது எங்கள் சிந்தனையோடு இருக்கிற நேரத்தில் சில பொழுதுகளில் எங்களை அறியாமலுக்கு எங்களுடைய அந்த
இஃப்தியார் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய சுய விருப்பம் நம்மளுக்கு சில நேரங்களில் மனிதனிடத்தில் வந்துடும். அது நாம் அறிஞ்சு கொட்டாவி வார போது அதை வரவிடாமல் தடுப்பது தான் சரியான நடைமுறையாகும். அப்போ கொட்டாவி வருகின்ற நேரத்தில் வரும் மனிதனிட ரீதியில் அதை கையை வைத்து எப்படி நினைச்சிடலாம் தடுக்கத்தான் சொல்லுகிறதே தவிர கையை வச்சுட்டு விடுங்கன்னு சொல்லல மார்க்கம். கையை வச்சுட்டு விடுங்க என்று சொல்லி எங்க சொல்லுதா? கையை வச்சு தடுங்க தான் சொல்லுது. சரி, இப்ப இதுக்கும் தொழுகைக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியில சொல்லுகிறார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதிலே இதா ததாஅப அஹதுக்கும் ஃபிஸ்ஸலா, உங்களில் ஒருத்தர் தொழுகையில் கொட்டாவி விட்டால் வல் யக்லிம் மஸ்ததா, எந்த அளவுக்கு அவரால் தடுக்க முடியுமோ, வரவிடாமலுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் தடுத்து கொள்ளட்டும். ஏனென்றால் ஷைத்தான் அவருடைய வாய்க்குள் நுழைந்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், ஷைத்தான் நுழைகிறான். அவ தொழுகையில ஷைத்தானை கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல மார்க்கம் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழுகிற நேரத்தில் கெட்ட சிந்தனை வார நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது பக்கமாக சற்று சாய்ந்து எச்சில இல்லாமலுக்கு துப்பச்செல்லி அவுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பாதுகாப்பு தடத்தில் இருக்கிறாள். தொழுகையில் இருக்கின்ற போது ஷைத்தானுக்கு எந்த வழியையும் வைக்கக்கூடாதுன்னு இந்த மார்க்கம் சொல்லுகிறது. ஒருவர் தொழுகிற நேரத்தில் அவருக்கு கொட்டாவி வந்தால் அவர் கட்டாயமாக அதை தடுக்க வேண்டும். அப்படி இல்லாமலுக்கு அவர் விட்டால் ஷைத்தான் அவர் வாய்க்குள்ள நுழைவிக்கிறார். அப்ப ஷைத்தான் உள்ளுக்காகிறான். பெரும்பாலானவர்கள் இந்த சட்டத்தை தெரியாமலுக்கு இருக்கிறார். தொழுகைக்கு வந்து நின்றா தான் கொஞ்சம் பேருக்கு கொட்டாவியே வாருது. இன்னும் சொல்ல போனா சுபஹ் தொழுகைக்கு வந்து நின்றா அவருக்கு கிட்டத்தட்ட அந்த தொழுகையை முடிக்கிற வரைக்கும் ஒரு 10-15 கொட்டாவி விட்டுருவார். மார்க்கம் சொல்லுது கொட்டாவியை நீங்கள் தொழுகையில் கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் விட்டீர்கள் தவிர்க்கல, நீங்க உங்களோட பாட்டில் வந்து வாயில கையை வச்சுட்டு விட்டீங்களா மட்டும் சொன்னா வாயில கையை வச்சீங்க, நீங்க தடுக்கல, அது ஷைத்தான் வாய்க்குள்ளால் நுழைகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். தடுக்கணும். என்ன வருகுதா வரவிடாமலுக்கு தடுக்கணும். கொட்டாய் வருகுதான் கையை வச்சு அடைக்கணும், அடைச்சு தடுக்கணும். இதைத்தான் மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லுது? தடுக்க சொல்லி சொல்லுது. அப்ப கொட்டாவி தொழுகையிலே விடக்கூடாது. அப்படி விட்டால் அது ஒரு ஷைத்தானை உள்ளுக்கு நுழைவிக்குகின்ற செயலாக மாறி போகும் என்கிறத இந்த செய்தியில் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக தொழுகையில திரும்பி பார்க்கிறது. திரும்பி பார்க்கிறேன் என்று சொன்னா பார்வையால திரும்புறது. யாருமே வந்து இப்படி திரும்பி பார்க்கறது இல்லை. நாங்க இப்படி யாரும் திரும்பி பார்க்க மாட்டோம். திரும்பி பார்க்கிறங்கிறதுல 3 வகையான திரும்பி பார்த்தல் இருக்குது. ஒன்று வந்து பார்வையால திரும்பி பார்க்கறது. இப்படித்தான் நிற்பாரு, கண் அங்க போகும், இஞ்ச போகும், கண் தலை அப்படியே இருக்கும், கண் அங்க போகும், என்னடா நடக்குது அங்கே இப்படி பார்ப்பாரு, என்ன நடக்குது இங்கே இப்படி பார்ப்பாரு. இந்த மாதிரி பார்க்கறது. இன்னொன்றைக்கு இது வந்து உடம்பு அப்படியே இருக்கத்தக்க தலை கொஞ்சம் கிருகும். இப்படி பார்க்கிறார்கள் வீதம் குறைவு. ஆனா பார்வையால பார்க்கிறார்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு திரும்புதல் இருக்குது, வந்து ஒத்தடியா திரும்புறது. இப்படி உடம்பை திருப்பி ஒத்தடியா திரும்பிடுவாரு, என்ன நடக்குன்னு சொல்லி. அது தொழுகையில வந்து சரியான விளக்கம் இல்லாதவர்கள் செஞ்சுட்டு போவார்கள். ஆனா பெரும்பாலும் கழுத்தை திரும்பி பார்க்குதலும் அதை விட கூடுதலாக கண்ணால பார்க்கிறது, நேல பார்க்கிறதை அது தனித்தடை கொண்டு வந்துட்டு. இது என்ன என்று சொன்னால் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் கண்ணால் பார்த்தல் தொழுவிட்டிருக்கிற நேரத்தில். அப்ப இருக்கிற இந்த தடையெல்லாம் போக தடையில்லாமலுக்கு இருக்கிறது என்ன? ஒன்று முன்னுக்கு பார்க்கணும், அல்லது கீழே பார்க்கணும். கண்ணை மூடிட்டு தொலையலாது. இந்த முறையில தான் எங்களுடைய தொழுகை இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், தொழுகையில் திரும்பி பார்த்தல் சம்பந்தமாக கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ இஹ்திலாசுன் யஹ்தலிசு ஷைத்தான் மின் ஸலாத்தில் அப்த். அது வந்து ஷைத்தானுடைய ஒரு திருட்டு. ஒரு அடியான் தொழுவிட்டு இருக்கிற நேரத்தில் ஷைத்தான் வந்து திருடுறதுக்கு சமம். அவனுடைய தொழுகையை திருடுறான். திருட்டுக்கு சமமான ஒரு காரியம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்ப எங்கள்ல வந்து ஒரு சிலர் தொழுகிற போது அந்த மாதிரி பார்வைகளை வந்து இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் சில பொழுதுகளில் பிள்ளையை கொண்டு வந்துருவார்கள். பிள்ளைகளை கொண்டு வந்த பிள்ளைகளை வந்து எப்படியான பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தெளிவு எங்கிட்ட இருக்கணும். முமையிஸான பிள்ளைகளாம் என்று சொன்னால் நாங்கள் சொல்றதை கேட்டுட்டு சும்மா இருக்கும் அந்த பிள்ளை. ஏன்னா தொழுகையில் வந்து மிக முக்கியம் என்ன என்று சொன்னால் இன்னொருத்தருக்கு இடையூறு செய்விக்காமலுக்கு நாங்கள் இருக்கணும். இன்னொருத்தருக்கு
இடையூறு செஞ்சிடக்கூடாது. ஓதல்ல கூட இடையூறு வந்துடக்கூடாது. சில சத்தம் போட்டு ஓதினோன்னு என்ன நடக்கும்? பக்கத்தில் இருக்க ஓதிக்க நம்மளுக்கு கிடைக்கும், அது இடையூறு. அதை தவிர்க்க சொல்லுது மார்க்கம். அப்போ ஒரு முமையிசான அந்த அதாவது ஒரு ஒரு அளவுக்கு இது சரி இது பிள்ளைங்கிறத தெளிவில்லாத பிள்ளைகளை கொண்டு வந்தால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? அங்கே ஓட பார்க்கும், இஞ்ச ஓட பார்க்கும், சப்புக்குள்ளால ஓடும், அது மாதிரி சத்தங்களை போடும். இந்த மாதிரி நேரத்தையில் இருக்கிறாங்களுக்கு ஒரு இடைஞ்சல் ஒன்று வரும். அப்போ பிள்ளைங்கள் என்று சொன்னால் ஒன்றும் நம்ம பக்கத்தில் இருங்க என்று சொன்னால் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். சத்தம் போடக்கூடாது, தொழுகையில் இருக்கிற நேரத்தில் மத்தாக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் இப்படி இருக்கணும், ஒன்று தொழணும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கணும் என்று சொன்னால் அதை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறவா? அப்படியான பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு நாங்கள் தொழுகையை பழக்கலாம். மார்க்கமும் என்ன சொல்லுது? 7 வயசில் தொழுகையை பழக்கத்தான் சொல்லுது. சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்கு முன்னுக்கு சின்ன பிள்ளை இருந்தாலும் பரவாயில்லை, கையில் தூக்கி வச்சிருந்து அந்த பிள்ளை கொண்டு தெரியாது. அந்த பிள்ளை கத்திர சத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது அந்த சின்ன பிள்ளைகள். இடையில் ஒரு அளவான பிள்ளைகளை கொண்டு வந்தால் அந்த பிள்ளைகள் ஜும்மாவுக்கும் சிலாக்கள் கொண்டு வராங்க. அப்படி ஜும்மாவில் சத்தம் போட இயலாது, பேசாது, வாய் மூடிக்கொள்ளன்னு சொல்ல இயலாது, அப்படி சொல்கிற அளவு வீணான வார்த்தைன்னு சொல்லுது மார்க்கம். அப்போ அந்த அடிப்படையில் அன்பிற்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய தொழுகைகளில் நாங்கள் கவனமாக இருந்து எங்களுடைய தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. தொழுகையாளிகள் இடையூறு இல்லாமலுக்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கு இடையூறை நாங்கள் ஏற்படுத்தக்கூடாது என்கிற தகவல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்போது சொல்லப்பட்ட இந்த விடயங்கள் எம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். இது எங்களுக்கு மட்டும் உள்ள கட்டளை இல்லை, இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் உள்ள கட்டளை. எனவே எங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு நாங்கள் எற்றி வைக்க வேண்டும். இப்படி ஒரு சட்டம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது என்கிறத நாங்கள் மற்றவர்களுக்கும் எற்றி வைக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து தெரிந்து அந்த தெளிவின் அடிப்படையிலே நாங்கள் செயல்பட்டு அல்லாஹ்வின் அருளை பெற்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.